பெண்களே வணக்கம். முன்னாடி பெண்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சரிங்களா? அதோட தொடர்ச்சி தான் அது, சரிங்களா? பெண்கள் அடிமைன்னு சொல்கிறாங்களே, கணவன் மனைவிக்காக எவ்வளவோ வாழ்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு சம்பாரித்து கொடுக்குறாங்க. வேலை கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்கிறோம், வேலை கிடைக்கல. குடும்பத்தை நீங்கள் ஒரு பக்கம் கடனாக்கியே இருக்கீங்க, வீட்டில் பெருச்சாலி மாதிரி, சரிங்களா? பெண்கள் ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கணவனை, சரிங்களா? நீங்கள் பெத்த பிள்ளை, உங்களுடைய குழந்தை, நீங்கள் ஏன் உங்கள் சொல்ல கேட்க மாட்டேது? சொல்லுங்கள், பெண்கள் சமுதாயமே சொல்லுங்கள். நீங்கள் பெத்த குழந்தை, நீங்கள் வளர்த்த குழந்தை, நீங்கள் ஊட்டி வளர்த்த குழந்தை, நீங்கள் வகுத்தில் வச்சு வளர்த்த குழந்தை, உங்கள் சொல்ல ஏன் கேட்க மாட்டேது? உங்களுக்கு சோறு கூட ஊற்ற மாட்டேது கடைசியில். ஏன் அந்த குழந்தைய நீங்கள் அடிக்கிறீங்க? அப்போ குழந்தைங்கள்லாம் அடிமையாக வாழ்கிறாங்களா? பெண்களே, உங்கள் குழந்தைய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், நீங்கள் அடித்து வளர்க்குறீங்களா, போட்டு வெளுக்குறீங்களா? அப்போ அந்த குழந்தைங்க அடிமையாக வாழுதா? சொல்லுங்கள், பெண்கள் சமுதாயமே சொல்லுங்கள். அடிக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா உங்களை அடித்து வளர்க்குறாங்க, எங்களே அடிக்கிறாங்க. ஆனால் நான் எங்களுக்கு அடிமைன்னு பேர் வரல, பெண்களை தான் சொல்கிறேன். பெண்களோட அப்பா அம்மா உங்களை அடித்து வளர்க்குறாங்க, உங்களை அடிமையாக வளர்க்குறாங்களா? பெண்கள் ஒரு வைரம், எல்லாரிடமே இல்லை, சரிங்களா? வேற எல்லாம் இருக்கு. அதனால் வைரத்தவே மக்கள் எப்படி களவானும், பணத்தை எப்படி களவானும், நகை எப்படி களவானும், அப்போ பெண்களை எப்படி களவானுவாங்க? அசந்தா பிராந்த பார்த்துருக்கீங்களா? கோழி குஞ்சம் தூக்கும்பாரு, அப்படி தூக்கி போடுவாங்க. அதனால தான் பெண்கள் மேலே கண் பார்வை அதிகமாக இருக்கும். அண்ணனாக இருக்கட்டும், அப்பா அம்மாவாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பெண்கள்னால ஒரு குடும்பம் மானத்தை இழக்கும். புரிஞ்சா? பெண்களுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சுண்டா, அசிங்கம் நடந்துருச்சுண்டா, அந்த குடும்பத்தோடைய மானம் போயிடும், தலை நிமிர்ந்து நடக்க முடியாது அந்த